பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்த மக்களை அலங்கழிப்பதாக குற்றம் சாட்டி விடுதலை சிறுத்தை கட்சியினர் செப்டம்பர் 25 அன்று வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆனைமலை பகுதி மக்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனுக்கள் அளித்து வந்துள்ளனர். ஆனால் பட்டா வழங்காமல் நிலங்கள் இல்லை என கூறி அலுவலகத்தில் அழைக்கழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை ஈரோடு மண்டல செயலாளர் சுசி கலையரசன் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தினார். போராட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். பின்னர் அலுவலகம் முன்பே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சக்திவேல் உட்பட விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த பல நிர்வாகிகள் பங்கேற்றனர். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஏழை எளிய குடிசை வாழ் மக்களுக்கு, வீடற்ற மக்களுக்கு, விவசாய நிலமற்ற மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு விவசாய நிலம் கேட்டு கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து மனு கொடுத்து வருகின்றோம். மாவட்ட ஆட்சியாளர் தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வரையும் வட்டாட்சியர் தொடங்கி நாங்கள் மனு கொடுத்து வருகின்றோம். நடையாய் நடந்து 4 ஆண்டுகள் கடந்து விட்டது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு, சமூக நீதி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் பட்டா கிடைக்கவில்லை. இதோ வருகிறது என்று சொல்கின்றார்கள். 4 ஆண்டு கடந்து விட்டது, வீட்டுமனை பட்டா இல்லை. பஞ்சமி நிலங்களை மீட்டெடுப்பதற்கு வட்டாட்சியருக்கோ கோட்டாட்சியருக்கோ அல்லது மாவட்ட வருவாய்த்துறை அலுவலருக்கோ மனம் இல்லை. எப்போது சென்று கேட்டாலும் எங்கே இருக்கிறது நிலம் என்று கேட்க ஆரம்பிச்சது. நாங்க இன்ன வரைக்கும் எங்களுக்கு பதில் கிடைக்கல, தீர்வு கிடைக்கல. நிலம் இல்ல, வீட்டு மனைகள் இல்ல, விவசாய நிலங்கள் இல்ல, எல்லாம் போச்சு. எனவே உடனடியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில வட்டாட்சியர்கள் மெத்தன போக்கோடு நடந்து கொள்கின்றார்கள். எனவே இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் என்ற எண்ணத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். என்னென்று சொன்னால், இந்த ஆட்சியிலே கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வேற வழி இல்லாமல் நாங்கள் போராட்ட களத்துக்கு வந்திருக்கின்றோம். இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது. அப்படி காலம் தாழ்த்தீர்கள் என்று சொன்னால் இனிமே உங்களை எல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. சென்னை தலைமைச் செயலகத்தில் கோட்டைக்கு முன்னாலே இந்த மக்கள் அத்தனை பேரும் கொண்டு சென்று போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம்.